குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரை பற்றி. சில இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே யூபிஎஸ்சியில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசாக டிஎன்பிசி குரூப் ஒன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த எத்திக்ஸில் முக்கியமாக இந்த கேஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸை வந்து அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரோ டு த எத்திக்ஸ், ஒரு அறிமுகக்கான ஒரு உரையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் கிளாஸ் வந்து இந்த செஷன் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ லெட்ஸ் பிகின் இன் டு த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி ரீசெண்டாக நம்ம ஒரு 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரணம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஷீ இஸ் அ டெஸ்டிடியூட் லேட்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து ஒரு பெரிய செல்வந்தர் சேர்ந்த குடும்பத்தோ கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்காங்க. மதுரையை சேர்ந்த பெண்மணி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான ஃபார் 7 crores ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதாச்சும் இந்த 7 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எழுதி கொடுக்குறாங்க. சரி, அதாச்சும் தானமாக பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஒரு ஏழ்மையான பெண்மணி, பட் இருந்தாலுமே அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல். சரிங்களா? இந்த இது வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்திருக்கோம். இது வந்து இவங்களுடைய இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எத்திக்ஸில் அடிக்கடி பயன்படுத்தும். சரிங்களா? ஸோ செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னலமற்ற ஒரு செயல். சரிங்களா? செல்ஃப்லெஸ்னஸ், எனக்குன்னு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வாழ்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சரிங்களா? இந்த பூரணம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. அவங்க ஈவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே சரி, சரிங்களா, அவங்களுக்குன்னு எதுவுமே வேணாம், எனக்குன்னு சொல்லிட்டு நான் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க போகிறேன், தன்னலமற்று இருக்க போகிறேன், என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கே நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் இந்த செல்ஃப்லெஸ்ஸுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம எத்திக்ஸில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எத்திக்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் திங் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? செல்ஃப்லெஸ்னஸ்னால் என்னது, ஆட்டிடியூட்னா என்னது, சரிங்களா, பிஹேவியர்னா என்னது, சில இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் ஒன் ஆஃப் தி வார்த்தை தான் இந்த செல்ஃப்லெஸ்னஸ். அப்போ நான் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், செல்ஃப்லெஸ்னஸ்னால் நான் இங்கே சொல்லிட்டேன், தன்னலமற்ற ஒரு செய்யணும், அது சொல்லிட்டு எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணணும் ஆன்சரில். எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஸ்பீக் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸை வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ லேர்ன் எத்திக்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஒய் செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் அன் எசென்ஷியல் கேரக்டர் ஃபார் எ சிவில் சர்வெண்ட். சரிங்களா? ஒரு சிவில் சர்வெண்ட்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு அரசு அதிகாரி. சரிங்களா? ஒரு அரசு அதிகாரிக்கு இந்த தன்னலமற்ற ஒரு செயல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதான் வந்து கேள்வியாக இருக்குது. ஏன் வந்து இந்த தன்னலமற்ற ஒரு குணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எத்திக்ஸில் எப்பவுமே அந்த வார்த்தையை டிஃபைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ செல்ஃப்லெஸ்னஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க. செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் அன் அட்ரிபியூட் த்ரூ விச் அன் இண்டிவிஜுவல் எக்ஸிபிட்ஸ் டிஸோசியேஷன் ஃப்ரம் த பர்சனல் டிசையர்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ். அதாச்சு தனி மனித விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகள், சரிங்களா, இவற்றை கடந்து, சரிங்களா, தனி மனித விருப்பு வெறுப்புகளை கடந்து சமூக நலனிற்காக உழைத்திடும் ஒரு கேரக்டர் தான் வந்து செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஸோசியேஷன்னா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள்லேருந்து பிரிந்து இருக்கிறது, டிஸ்அசோசியேஷன். சரிங்களா? அதுலேருந்து பிரிந்து நான் வந்து சமூக நலனிற்காக உழைத்திடும் ஒரு தன்மையை தான் வந்து நம்ம செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இதற்கான டெஃபினிஷனாக வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு யூ ஷுட் ஸ்பீக் த்ரூ எக்ஸாம்பிள். எப்பயுமே எத்திக்ஸில் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ படித்த எக்ஸாம்பிளை இங்கே பயன்படுத்துகிறோம் பாருங்கள். பூரணம், a destitute woman from Madurai donated a 7 crore worth land to develop a government school. இது வந்து இந்த செல்ஃப்லெஸ்னஸ்க்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ தான் வந்து கொஸ்டினுடைய டிமாண்டுக்குள்ளே போக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னலமற்ற செயல், அதாச்சும் இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து சிவில் சர்வெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஏன் வந்து சிவில் சர்வெண்ட் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு இந்த தன்னலமற்ற குணம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது நலம் அப்படிங்கிறது வந்து தனி நலத்தை விட ஜாஸ்தியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ பப்ளிக் வெல்ஃபேர் ஷுட் பி கிரேட்டர் தேன் த ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட். அப்போ தான் அதுதான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டை எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ பொது நலத்துக்காக தான் வந்து இந்த அரசாங்க அதிகாரிகள் உழைக்கணுமே தவிர்த்து தனிப்பட்ட நலனிற்காக உழைத்திடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிவில் சர்வெண்ட் மஸ்ட் பிளேஸ் பப்ளிக் வெல்ஃபேர் அபோவ் ஆல் தேர்
பிரைவேட்னஸ், தன்னுடைய தனிப்பட்ட விருப்புகளுக்கு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஒன்ஸ் அகெயின் எத்திக்ஸ்னாலே எக்ஸாம்பிள் வழியாக தான் பேசணும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே கோவிட் டியூட்டி அப்போ தன்னலமற்று செயல்பட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தானே, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய உயிருக்கு பயந்தோ இல்லாட்டி தங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க எடுத்துக்காமல் பொது நலனுக்காக உழைத்திருக்காங்க இந்த அரசாங்க டாக்டர்ஸ். சரிங்களா? நம்ம சிவில் சர்வெண்ட் அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படி சொல்லி வச்சுக்கூடாது. எல்லா அரசாங்க அதிகாரிகள், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம், ஒரு கிளீனர் எல்லாம், ஒரு ஸ்வீப்பர், இது எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள் தான். சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னலமற்று செயல்படுறதுனால தான் வந்து சொசைட்டி இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து முதல் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ பப்ளிக் வெல்ஃபேர் அதிகமாக இருக்கணும், ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன முக்கியம்? செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷர் ஈக்குவாலிட்டி இன் சர்வீஸ் டெலிவரி. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும், சிவில் சர்வன்ட்ஸ் அரசாங்க அதிகாரிகளுடைய முக்கியமான பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க சேவைகளை செய்வது. சரிங்களா? அரசாங்க சேவைகளை பணிபுரிவது. அந்த சேவைகளை எந்த ஒரு பாரபட்சமுமின்றி எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணுறாங்க? செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது இட் என்ஷூஸ் ஃபேவரட்டிசம், நோ ஃபேவரட்டிசம் ஆர் நெப்போட்டிசம். நெப்போட்டிசம்னா நமக்கு வேண்டப்பட்ட ஆளுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக நடந்துக்கிறது. சரினா, என்னுடைய சொந்தக்காரன் அதனால் அவனுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லுவோம்னா அதான் வந்து நெப்போட்டிசம், அதான் ஃபேவரட்டிசம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த செல்ஃப்லெஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்படி பண்ணுறாங்க? இதுக்கும் ஒன்ஸ் அகெயின் எக்ஸாம்பிள் வழியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கக்கன் அப்படிங்கிற மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தமிழ்நாடுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தாங்க. அவங்க அமைச்சர் பதவியில் இருக்கிறப்ப அரசாங்கத்துக்குடைய அந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்கும்ல, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சரிங்களா? ஈவன் தான் அவங்க சொந்தக்காரங்களே யாராச்சும் அப்ரோச் பண்ணாலுமே தவிர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் வந்து பார்க்க மாட்டார். சரிங்களா? அது வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறது, அதான் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தருணங்களையும் நேர்மையாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வந்து செல்ஃப்லெஸ்னஸ்னால அந்த சேவை செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமும் நடக்காது, எல்லாத்தையும் வந்து சமத்துவம் வந்து மேம்படுத்தப்படும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த செல்ஃப்லெஸ்னஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஒரு நிர்வாகத்தை திறம்பட செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தன்னலமற்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படி முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குன்னு எந்த ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம சமூகத்துக்காக தான் உழைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தாலே போதும். சரிங்களா? சமூகத்துடைய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்த்தி செய்யணும் ஆஸ் அ சிவில் சர்வெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் யூ சகாயன் ஆர்டர். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க? யூ சகாயன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், எந்த ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கணக்கில் கொள்ளாமல் மக்களுக்கு குறைகள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. சரிங்களா? இது எதனால் வந்துச்சு? இந்த செல்ஃப்லெஸ்னஸ், தன்னலமற்ற ஒரு குணம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னால வந்துச்சு. சரிங்களா? இதான் வந்து மூணாவது தேவை. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு வேஸ்டேஜ் ஆஃப் பப்ளிக் ரிசோர்ஸஸ். ஒருத்தர் தன்னலம் மட்டும் இருக்காரு அப்படின்னா அவர் அரசாங்க சொத்துக்களை வீணடிக்க மாட்டார். அவருக்கு வந்து தெரியும் இது மக்களுடைய பணம், இது நம்மளுடைய பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து இஸ் கோயிங் டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் பப்ளிக் ரிசோர்ஸஸ். அரசாங்க சொத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். ஸோ விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கு பின்பு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணிபுரிஞ்ச ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பணிக்காக கொடுத்த அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அதிகாரிகள்லாம் அந்த டைமில் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் எதனால் வந்துச்சு? அந்த தன்னலமற்ற ஒரு குணம்னால தான் வந்துச்சு. அதே மாதிரி டு கெயின் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு அரசாங்க அதிகாரியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெறுவது. சரிங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேவை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த பணியை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. அதுக்கு மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் முதல்ல பெறணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தன்னலமற்ற கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த அலெக்ஸ் பால் மேனன் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க வந்து சத்தீஸ்கரில் வந்து இருக்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு தமிழ்நாடை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. சரிங்களா? சத்தீஸ்கர் கேடரில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நக்சலிசம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு உயிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அவர் தன்னலமற்று மக்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணார். மக்களுக்கு வந்து நிறையா பணிகள் வந்து செஞ்சுருப்பார். ரோடு போட்டு கொடுக்கறது, ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்கறது. சரிங்களா? ஈவன் தோ நக்சல் த்ரெட்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களுடைய அந்த நன்மதிப்பை பெற்றார். சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த ஒரு கேரக்டர். சரிங்களா? ஸோ இந்த தன்னலமற்ற கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முக்கியம் அப்படிங்கிறதா இந்த 5 பாயிண்ட்டும் வந்து எழுதியிருக்கேன்.
சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் இங்கே எக்ஸாம்பிள் வழியாக சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் த எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், செல்ஃப்லெஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஒன் ஆஃப் தி ஐடியல்ஸ். ஸோ நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்களான மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னலமற்ற ஒரு குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தருணங்களிலுமே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிஎஸ், அதாச்சும் ஐஏஎஸ் மாதிரி அந்த டைமில் ஐசிஎஸ் அது கிடச்சிருக்கும். அது கிடைச்சாலுமே நான் மக்கள் பணி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்தளவுக்கு வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுடைய இந்தியன் சிவில் சர்வன்ஸஸும் எமுலேட் பண்ணணும்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காண்டி பின்பற்றணும்? ஒரு மக்கள் நல அரசாங்கம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாகணும் அப்படின்னா இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எத்திக்ஸ் ஆன்சர் எழுதுவோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ ஹேவ் கிவ் ஜஸ்ட் அ இன்ட்ரோ. சரிங்களா? ஸோ ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரியும் எத்திக்ஸ்னால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு கேஸ் ஸ்டடி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கம்மிங் கிளாஸில் இந்த மாதிரி நிறையா இன்புட்ஸை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கீப் ஃபாலோயிங் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ.